2-3 தடவை பேசினாங்க. அந்த மாதிரி நிறைய சூழ்நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற கௌரவித்திருக்கின்ற நமது இந்திய ஆட்சி பணியாளர் அன்பிற்குரிய நமது முன்னோடி திருமதி விஜயராணி ஐஏஎஸ் அவர்களை நமது அறக்கட்டளையின் சார்பிலே கேஆர்டி கேரியர் அகாடமியின் சார்பிலே வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். முதல்ல ஒரு சின்னதாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில முக்கியமாக சொல்ல வேண்டியது மேடத்துக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இந்த அகாடமியை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துறோம். இந்த அகாடமி தொடங்கப்பட்டது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான். முதலாக நாங்கள் இந்த அகாடமியை தொடங்கின உடனே இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களை தான் தொடங்கி வைக்க சொல்லி கேட்டிருந்தோம். தொடங்கி வச்சாங்க. அந்த தொடங்குனது போது இருந்த ஒரு சூழ்நிலை, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க நோட்டிஃபிகேஷன் இருந்தது. அதனை தொடர்ந்து குரூப் 1 இருந்தது, அதுக்கப்புறம் குரூப் 4 இருந்தது. இந்த 3க்குமா சேர்த்து நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி ஆரம்பித்தோம். அதில் ப்ரிலிம்ஸில் அப்போ எங்ககிட்ட ஜாயின் பண்ண முதல் வருஷத்துலேயே 18 பேர் கிளியர் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ரிலிம்ஸ் திரும்ப மெயின்ஸ் எழுதி இன்னைக்கு 30 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. உறுதியாக நாங்கள் நினைக்கிறோம் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங்கில் ஆண்டவனர்களால் அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி இருந்தாலும் ஒரு சில லக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பேற்பட்டவங்களுக்கு விரைவில் அரசு பணி ஆணை பெற இருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு பையன் கோஆபரேட்டிவ்ல ஜாயின் பண்ணுறான். முந்தா நாள் தான் அவனுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. மேடம் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்க இன்னைக்கு ஜாயின் பண்ற நாள். முந்தா நாள் ஆர்டர் வாங்கியிருக்கிறான், இன்னைக்கு ஜாயின் பண்ண போறான். ஸ்ரீரங்கம் சிட்டி கோஆபரேட்டிவ் பேங்க்ல தான் ஜாயின் பண்றாரு. அது மாதிரி மதிசங்கர்னு சொல்லி திருச்சி மாவட்டத்து பையன். ஆக இந்த அந்த தொடங்கின போது 18 பேர் கிளியர் பண்ணாங்க. அடுத்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல 6 பேர் கிளியர் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த 6 பேருமே இன்னைக்கு மெயின்ஸ் இருக்காங்க. நிச்சயமா 6 பேர்த்துல நான் நினைக்கிறேன், என்னுடைய ஆசையான்னு சொல்ல கேட்காதீங்க, 2 பேரும் உறுதியா டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி இந்த 2 போஸ்டுக்கும் ஒருத்தர் வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க. நிச்சயமா கிடைக்கும். அவங்கெல்லாம் இப்போ குரூப் 4ல அதே நேரத்தில் எழுதின போது 13 பேர் கிளியர் பண்ணாங்க. குரூப் 4 ஆர்டர் வாங்கி இன்னைக்கு ஜாப்ல இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு குரூப் 4 காரணம் யாரும் வர முடியல. ஏன்னா ஜாயின் பண்ண பூசுங்கிறதுனால அவங்க வர முடியல. அதனால அவங்களுக்காக நினைவு பரிசோதனையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுலேயே சில பேர் குரூப் 2 கிளியர் பண்ணிட்டாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே போல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல 3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இங்க வந்திருக்கிறாரு. சொல்ல போனீங்கன்னா அவரை பத்தி நான் சொல்லணும்னா, மாதாவரத்துல இந்த இடத்துக்கு சைக்கிள் வருவார் டெய்லி. அவர் இளைஞர்களான்னு சொல்லி அவர் ரொம்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் ஆக்சுவலா சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல அவருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, ஏஎஸ்ஓவா கிடைச்சிருக்கு. ஆனா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் டெல்லியில போய் நான் சொல்றேன், நீ போய் அங்க படிப்பா, யூபிஎஸ்சி அங்கேயே இருந்து நீ ட்ரை பண்ணு, நல்லா பண்ணிட முடியும், உன்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவரு இந்த ஹிந்திக்காக ஹிந்தி படிக்கணுமேங்கிற பயத்துக்காக இங்க கஸ்டம்ஸ் எக்ஸாமினரா ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே போல டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ பேட்சுக்கு எங்களுக்கு 24 பேர் எழுதினாங்க. அதுல 9 பேர் கிளியர் பண்ணாங்க ரிட்டன் டெஸ்ட்ல. 5 பேர் பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாங்க. 4 பேர் இன்டர்வியூ போய் கிளியர் பண்ணி இன்னைக்கு ஆர்டர் வாங்க போறாங்க. இன்னைக்கு அந்த 4 பேருமே இங்க வந்திருக்காங்க. ஆக எல்லாமே மேடம் என்கிட்ட நேற்று நிறைய போன்லயே என்கொயரி பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ பண்ணதெல்லாம் நிறைய பண்ணாங்க. நீங்க உண்மையா 7